ஹை கைஸ், ஒரு இன்ஸ்டாகிராம் பிரபலம் ஆல்சோ அவங்க ஸ்கூல் டீச்சரு 2 வருஷமா ஒருத்தன் ஃபாலோ பண்ணியிருக்கான். இன்ஸ்டாகிராமில் மட்டும் இல்லை, ரியல் லைஃப்லையும் கூட. கூடா நட்பு கேடா முடியும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு 22 வயசு உள்ள ஒரு பையன் 2 வருஷமா ஃபாலோ பண்ணி சோசியல் மீடியாவில் இருக்கட்டும், ரியல் லைஃப்லையா இருக்கட்டும், அது ஒரு கடைசியில பேசாம அவாய்ட் பண்ற ஒரே காரணத்துக்காக ஒரு செகண்ட்ல எடுத்த முடிவு. இன்னைக்கு ஒரு 8 வயசு பையன் வந்து பாத்தீங்கன்னா அம்மாவை இழந்து நிக்கிற ஒரு இது மாதிரி ஒட்டுமொத்த கர்நாடக ஸ்டேட் இப்ப இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து அந்த தீபிகான்னு சொல்ற அந்த ஸ்கூல் டீச்சருக்கு அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு தான் இந்த வீடியோ நம்ம பேச போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வரீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் எங்கேஜ் ஆனாதான் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஜனவரி 20, 2024 ஸ்கூல் போறதுக்காக எப்பயும் போல என்ன பண்ணுவாங்க, ஸ்கூட்டியில பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்க பஸ் பைக்கை போட்டு பஸ் ஏறி ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. அன்னைக்கு வந்து பஸ்ஸை மிஸ் பண்ண ஒரே காரணத்துக்காக ஸ்கூட்டிலேயே ஸ்கூல் போயிருக்காங்க. போனதுக்கு அப்புறம் எதிர்ச்சி அவரோட கணவன் லோகேஷ் வந்து பாத்தீங்கன்னா தீபிகா கால் பண்ணிருக்காங்க. மொபைல் வந்து சுவிச் ஆஃப்ல இருந்திருக்கு. உடனே அதே ஸ்கூல்ல ஒர்க் பண்ற மற்றொரு ஸ்டாஃப் கால் பண்ணி கேட்கும்போது உங்க ஒய்ஃப் தீபிகா 12 மணிக்கு ஸ்கூல்ல இருந்து ஸ்கூட்டி எடுத்துட்டு எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல பதறி போய் எங்கே போயிருப்பாங்க. ஏன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹஸ்பண்ட்டை சொல்லாமல் எங்கேயும் வெளியே போகிறது கிடையாது சொல்லிட்டு மற்ற எங்கேயெல்லாம் போயிருக்க முடியுமா, ரிலேட்டிவ் வீடு எக்ஸெட்ரா பல கோணங்களை வந்து பார்த்தீங்கன்னா கணவன் ஒவ்வொரு இடமா விசாரிக்கிறாரு. பட் எல்லாரும் சொன்ன ஒரே பதில் தீபிகா இங்கே வரல, நான் பார்க்கல, லாஸ்ட்டாக இப்போ பார்த்து இப்போ பேசினேன் அதுதான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு மிஸ்ஸிங் கேஸை ஃபைல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி என் மனைவி வந்து காணாமல் போயிட்டாங்க, ஸ்கூல் போனாங்க, ஸ்கூலில் இல்லை, எங்கே போனாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு மிஸ்ஸிங் கேஸை ஃபைல் பண்ண போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்கொயரி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க தீபிகாவில் அவங்க யூஸ் பண்ண பைக். கிராமத்தில் லோக நரசிம்மன் சொல்லிட்டு ஒரு மலையடி வர கோயில் ஒன்று இருக்கு. அந்த கோயிலுக்கு கீழே அவங்க ஸ்கூட்டி வந்து கிடைக்குது. அவங்க ஸ்கூட்டி மட்டும் தான் கிடைச்சிச்சோ இல்லையா, அவங்க வந்து கிடைக்கவே இல்லை. அதே இடத்துல பல இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து தேடி இருக்காங்க, பட் எங்கேயுமே கிடைக்கல. இது ஸ்கூட்டி கிடைச்சி 2 நாள் ஆகுது. கணவன் லோகேஷ் ஒரு வழியே தெரியல, தன் மனைவி எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு சுத்தமா தெரியாம வேற என்ன பண்ணுவ, தானே களத்துல இறங்கி தேடினா மட்டும்தான் அதுக்கு ஒரு முடிவுன்னு சொல்லிட்டு தானே களத்துல இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அதே கோயில்ல அந்த ஸ்கூட்டி கிடைச்சி தெரியுங்களா, அதே கொஞ்சம் தள்ளி ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியா பார்த்து பல இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஊர் பொதுமக்கள்லாம் சேர்ந்து தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி தேடும் போது ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வானத்துல கழுகு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வட்டமிட்டு இருக்கு. கழுகு வட்டமிடுறதுனா ஏதாவது மாமிசம் ஏதாவது இருந்தால் மட்டும்தான் கழுகு வந்து வட்டமிடும். அதே அந்த கீழே பார்க்கும்போது புது மண்ணு மாதிரி தெரிஞ்சு எறும்புகள்லாம் அதிகமாக போகிற ஒரு இடம் வந்து மண்ணு வந்து பார்த்தீங்கன்னா குழி தோண்டி புதைச்ச மாதிரி ஒரு இடத்துல வந்து காணப்பட்டிருக்கு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பள்ளம் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 2 அடி தோண்டோடனே தீபிகாவோட புடவை வந்து கண்ணில் மாட்டுது. அதை பார்த்த உடனே தீபிகா வந்து பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா கணவன் லோகேஷ் அந்த இடத்துல கத்தரி அழுதுட்டாரு. ஏன்னா அன்னைக்கு காணாமல் போன லாஸ்ட் அன்னைக்கு பயன்படுத்தின அதே புடவை தான் லோகேஷ் பார்த்துருக்காரு. தோண்டி எடுக்கிறாங்க. உடம்பு முழுக்க சதைக்கப்பட்ட நிலையில ஒரு தீபிகா வந்து கண்டெடுக்கிறாங்க. உடனே வந்து போலீஸ்காரங்களுக்கு போது வராங்க, பிறகு பரிசோதனைக்கு கொண்டு போறாங்க. கொண்டு போயிட்டு கேஸை வந்து கொலை கேஸா பதிவு பண்ணி என்கொயரியை ஸ்டார்ட் பண்றாங்க. தன் கணவனே எப்படி லோகேஷ் அவர்களே மனைவியை கண்டுபிடிச்சாங்களோ அதே மாதிரி போலீஸ்காரங்க எதிர்பார்க்காத ஒண்ணு, அந்த கேஸ் ரொம்ப வைரல் ஆகுது. நிறைய பேர் இதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. நிறைய யூடியூப் எக்ஸட்ரா நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது ப்ராப்ளம் ஆகுது. அப்போது வேற வழியில் இந்த கேஸ் எப்படியாவது முடிச்சாகணும்னு சொல்லிட்டு ஒரு சூழ்நிலை தள்ளப்படுறாங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா தீபிகா யூஸ் பண்ற மொபைல் நம்பரை வச்சு எங்கே லாஸ்டா சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பல கோணத்துல விசாரிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒருவேளை தன் கணவன் லோகேஷே மனைவியை அப்போதான் ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த தீபிகா காணாம போறதுக்கு ஒரு மாசம் ஒரு 2 வீக் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா குடும்ப தகராறு வந்து பெரிய சண்டையா இருக்கு. அடிக்கடி 2 பேருக்கு சண்டை வரதா சொல்ல போறாங்க. ஏன் ஒருவேளை இவங்களே கொண்டுட்டு மனைவியை கண்டுபிடிச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோணத்திலையும் பாத்தீங்கன்னா விசாரணை ஸ்டார்ட் பண்ணும்போது கணவன் லோகேஷ் கிட்ட வந்து விசாரணை ஸ்டார்ட் பண்ணும்போது பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா தெரிய வருது. நித்தீஷ்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் பையன், நித்தீஷ் பர்டிகுலர் பையன் வந்து தீபிகாவுக்கு வந்து ரொம்ப நாளா நெருங்கி பழகி இருந்திருக்காவும். இன்ஸ்டாகிராம் அதே மாதிரி எப்படி உங்க ஸ்கூல் டீச்சரோ அதே மாதிரி சோசியல் மீடியால உங்களுக்கு அதிகம் ஆர்வம் வந்திருக்கு. இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறது இந்த மாதிரி பல விஷயத்துல வந்து இவங்க இன்ட்ரெஸ்டா இருந்திருக்காங்க. அப்படி இன்ட்ரெஸ்டா இருக்கும்போது அந்த ஒரு பையன், இந்த நித்தீஷ்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் பையன் 22 வயசு உள்ள பையன் இன்ஸ்டாகிராம்ல மட்டும் இல்ல நிஜ வாழ்க்கையிலையும் ஃபாலோ பண்ணி ரொம்ப ஹெல்ப் பண்ண இருக்க, வீடியோ எடுக்கிறதுக்கு, வீடியோ எடிட்டிங் பண்ண, ஷூட் பண்ண, பல இடத்துக்கு போக இப்படி வந்து ஃபுல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கான். அப்படி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க அந்த பையனோட பேசுறது வந்து ஒரு கிராமத்திலேயே வந்து எல்லாரும் தப்பா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன இப்ப பார்த்தா பையனோட சுற்றுறான், பையனோட பேசுற அவாய்ட் பண்ண சொல்லிட்டு கணவன் லோகேஷும் வந்து இதனால அடிக்கடி சண்டை வந்திருக்கு. அந்த பையனோட பேசாத, ஸ்டாப் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல வந்து சரி நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி ஒத்துக்கிட்டதா வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் வந்து ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்கான். இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் போலீஸ்கார்ட்ட சொன்னதுக்கு அப்புறம் இந்த கேஸை வந்து அடுத்து வந்து நித்தீஷை பிடிச்சாதான் அடுத்து மேற்கொண்டு போகும்னு சொல்லிட்டு நிலைமைக்கு வருது. நித்தீஷை தேட ஆரம்பிக்கிறாங்க.
பட் அந்த விஷயம் நடந்துலேருந்து நிதிஷோட போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. அவன் எங்கே போனா வீட்லேயும் கிடையாது, ஃபுல்லாக ஆளே வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போயிருக்கான். ஆனால் ஃபுல்லாக விசாரணை ஸ்டார்ட் பண்ணி நிதிஷை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஆனால் அவன் மொபைல் நம்பர் எங்கெங்கெல்லாம் போயிருக்கு ட்ராவல் பண்ணி கடைசி ஒரே ஒரு டயத்தில் மட்டும் ஆன் ஆகி ஆஃப் ஆயிருக்கு. அந்த இடம் எங்கேன்னு கண்டுபிடிச்சி அங்கே போய் அவனை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி அவன்கிட்ட விசாரிக்கும் போது பல திடுக்கிடும் உண்மைகள் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்களுக்கு தெரிய வருது. இதை வந்து எப்படி சொல்றது, பல திடுக்கிற உண்மைகள் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க தெரிய வருது. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, தீபிகா வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கும் ரோகேஷுக்கும் தீபிகாவுக்கும் சண்டை வந்து அந்த பையனோட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டோன்னே இது தீபிகாவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து பேசுறது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணியிருக்காங்க. இனிமேல் என்கிட்ட பேசாத, நீ பேசுறது வந்து நட்பு வந்து நம்ம எங்கள் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கல, அதனால நம்ம வந்து பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு கட்டத்து மேலே போகும்போது எனக்கு வந்து ஹஸ்பண்ட் அது குழந்தைகள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நட்பை வந்து கட் பண்ணதான் சொல்லப்படுது. இதனால ரொம்பவே மனம் முடிஞ்சு போயிருக்கான் யாரு, நிதிஷ். வேற வழி இல்லாமல் எதாச்சும் ஒரு வாட்டி கால் பண்ணியிருக்கான், ஃபோன் போயிருக்கு, பிளாக் லிஸ்ட் பண்ணல. அப்போனா இன்னமும் தன்னை மறக்காத ஒரே காரணத்துக்காக தான் பிளாக் பண்ணல, பிளாக் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணியிருக்கான். கெஸ் பண்ணி இதுக்காக ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்று போடுறான். என்ன பிளான் போடுறான்னா, அன்னைக்கு வழக்கம் போல வந்து ஸ்கூலுக்கு போயிட்டான்னு சொல்லிக்கலாம். அன்னைக்கு வந்து எதாச்சும் கால் பண்ணியிருக்கா, கால் பண்ணிட்டு அக்கா இந்த மாதிரி எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள், நீங்க எனக்கு விஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. போன்ல விஷ் பண்ணியிருக்காங்க. இல்லக்கா எனக்கு நேரில் வந்து விஷ் பண்ணணும்னு சொல்லியிருக்கான். நேரில் என்னால் வர முடியாது, ஸ்கூல்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ப்ளீஸ் கால் சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சிருக்கான். எனக்கு இதுதான் நம்ம பார்க்குற லாஸ்ட் இதாக இருக்கும், இதுக்கப்புறம் நான் ஸ்டெப்பே பண்ண மாட்டேங்க, நானே விளைக்கிறேங்க, என் தம்பிக்காக இவ்வளோ நாள் பண்ணியிருக்கேங்கக்கா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்கு நேரில் வந்து கேக் வெட்டி எனக்கு விஷ் பண்ணுங்க, நீங்கள் விஷ் பண்ணாதான் எனக்கு அப்படின்னு சொல்லி மைண்ட் வாஷ் பண்ணி அந்த மலையடுவர் கோயிலுக்கு வர வச்சிருக்கான். ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு வர வச்சதை விட ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பத்தில் பேச்சுவார்த்தை தான் போகுது. பேச்சுவார்த்தை கொஞ்சம் நேரம் கலகலப்பாகுது, சண்டை ஆரம்பிக்கும் போது அக்கம் பக்கத்தில் இருக்கிற நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது டூரிஸ்ட் பிளேஸ், அது ஆக்சுவலாக நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அது ஒரு சில பேர் மொபைல் வீடியோ கூட எடுத்திருக்காங்க. அப்படி எடுத்த வீடியோ மூலியமா தான் போலீஸ்காரங்க ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ வைரலாகி ஸ்கூட்டியை வந்து கண்டுபிடிச்சது ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, சில பேர் வந்து வீடியோ இவன் சுதாரிச்சு என்ன பண்ணிட்டா, கொஞ்சம் சமாதானப்படுத்த மாதிரி சரிக்கா சமாதானப்படுத்த மாதிரி சமாதானப்படுத்தி ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துக்கு கூட்டு போயிருக்கான். அங்கே கூட்டு போயிட்டு கெஞ்சிருக்கான், எங்கிட்ட இதுக்கப்புறம் பேசுங்கன்னு சொல்லிட்டு. பட் வந்து பேசுறதுக்கு வந்து அந்த தயாராக இல்லை. எனக்கு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் குழந்தை தான் எனக்கு முக்கியம், இனிமேலே நீ விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விலகி போகும்போது அவங்க எதிர்பார்க்காத நேரமாக பார்த்து புடவையை பிடிச்சி இழுத்து கல்லை எடுத்து மூஞ்சிலே அடிச்சு துப்பட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தை நினைச்சு கொடூரமான முறையில் வந்து கொலை பண்ணியிருக்கான். அவன் இது வரைக்கும் கொடுத்த வாக்குமூலம் இதுதான். கொடூரமான முறையில் கொலை பண்ணிட்டு மூஞ்சியை சதைச்சிருக்கான். அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னு தெரியாம அந்த இடத்துலயே ஒரு குழியை தோண்டி புதைச்சிட்டு அவங்க 2 பேரோட போனை எடுத்துட்டு அவங்க அப்பாவுக்கு லாஸ்ட்டாக ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கேன், அப்பா அந்த மாதிரி நான் ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டேன், ப்ளீஸ் இதுக்கப்புறம் எனக்கு தேடாதீங்க, தங்கச்சிக்கு வந்து ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து மேரேஜ் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வேற இடத்துக்கு போகிற பிளான் பண்ணி 2 பேர் செல்லையும் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு வந்து கிளம்பிட்டான். இது வரைக்கும் போலீஸ்காரன் வந்து வாக்கு கொடுத்துருக்கான். பட் அந்த பிரயோஜன பதிவு சொல்லிக்கு முடிச்சதுக்கு அப்புறம் தான் கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணானா, ஏதாவது பண்ணி கொலை பண்ணானா, ஏதாவது மோட்டிவ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும். இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன நினைக்குது, ஆக்சுவலாக வந்து உண்மையை சொல்ல போனால் கூடா நட்பு கேடா முடின்னு சொல்லுவாங்க. நம்ம ரொம்ப அதிகமாக இருக்கிட்டே பழகிட்டு திடீர்னு வளரும் போது மைண்டு வந்து அதை அப்செட் பண்ணிக்கிற நினைப்பு கண்டிப்பாக யாருக்கு தான் இருக்க தான் செய்யும். மைண்டுக்கே தோணும் சில நேரங்களில். சரி ஓகே, இப்போ பொள்ளாச்சி சம்பவம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இதே கான்செப்ட் தான். ஒரு நம்ம நல்லா க்ளோஸாக பழகிட்டு 2 பேருமே ஓகே வரைக்கும் பழகணும், பாய் 2 பேரும் பாய் சொல்லிட்டு போகிற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. பட் ஒரு சைடு மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தால் வந்த வினை தான் இந்த வினை. நம்ம மைண்ட் எப்போலாம் சொல்லுதோ வேணாம் அவங்ககிட்ட பேச வேணாம், இது தப்பா போகுது, வீட்டில் தெரிஞ்சு வான் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டாப் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம எல்லாத்தையும் தப்பிக்கலாம். ஏன்னா இவ்வளோ ஒரு நட்பாக பழகி 2 வருஷங்க பழகி அக்கா மாதிரி பழகிருக்கான், எப்படி கொலை பண்ணுறதுக்கு மைண்ட் இருக்கும், நம்ம எந்த அளவுக்கு ஒரு இதுக்கு அப்கான்ஸ்ட்டு பாயிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம நினைக்கணும். ப்ளீஸ் யாராக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ரொம்ப செயற்கையாக வந்து அன்னோன் பர்சன்கிட்டயோ தெரியாதக்கிட்ட ரொம்ப விட்டு பழக விடாதீங்க அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சு. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் நான் உங்களுக்கு விடைபெறுது. நான் உங்கள் ஆனந்தன். தேங்க்யூ.